எனக்கு ஒரு புள்ள இருந்திருந்தா நம்ம எல்லாரையும் எப்படி கண்ணுல வச்சு பாத்துப்பான். அப்படிதான் அந்த தம்பி நம்மள நல்லா பாத்துக்குச்சு மயில. இந்த மாதிரி ஒரு நிலைமையில ஒரு ஆம்பளை புள்ள கூட துணைக்கி நிக்கிறது எவ்வளவு தைரியமா இருந்துச்சு தெரியுமா? தம்பி கூட இருந்தா நீயே எங்க கூட இருக்கிற தெம்பும் நம்பிக்கையும் கிடைச்சிடுதுமா. நீ கேம்புக்கு போனாலும் சரி, இல்ல ஏதாவது கேஸ பிடிக்க போனாலும் சரி, எங்களை பத்தி நீ இனிமே பயப்படவே வேண்டாம். சூழ்நிலையை யூஸ் பண்ணிக்கிட்டு அம்மாக்கு உதவி செய்யற மாதிரி நடிச்சு எல்லாரையும் நல்ல மயக்கி வச்சிருக்காரு. இதுல இருந்து எப்படியாவது அம்மாவையும் அக்காவையும் தெளிய வைக்கணும். மயிலு, என்னடி யோசிக்கிற? நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா நான் இந்த வீட்டுக்கு இனிமே தேவையே இல்லைன்னு சொல்லிடுவீங்க போல இருக்கு. ஏய், என்னடி? சச்சா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. உன் இடத்துல இருந்து தம்பி எங்களை பாத்துக்கிட்டாருன்னு தான் சொன்னேன். போதுமா? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், நீ அவரோட கதையை தான் பேசிட்டு இருக்க. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் குளிச்சிட்டு வரேன். சாப்பிட்டு நான் சீக்கிரமா படுக்கணும். மயிலு, நீங்க பாரு, எனக்கு ஒரே ஒரு வேலை செய்யணுமே. ஒரு நிமிஷம் இரு, வரேன். மயிலு, இதுல மீன் குழம்பு வச்சிருக்கேன். இத போய் தம்பி கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறியா? இது என்னம்மா புது பழக்கம்? இதெல்லாம் தேவையில்லாத வேலைமா. ஏண்டி, நீ இந்த மாதிரி தம்பிக்கு குழம்பு கொடுத்ததே இல்லையா? அப்ப நான் தெரியாம பண்ணிட்டேன். இனிமேதான் வேணான்னு சொல்றேன்ல. ஏய், இத பாருமா, நீ இப்படியே கொடுத்து பழக்கிட்டனா அவரோட எதிர்பார்ப்பு அதிகமாயிடும். 3 வேலையும் நாம சமைச்சுதான் கொடுக்கணும்னு அவரு நினைக்க ஆரம்பிச்சிருவாரு. இதெல்லாம் நமக்கு சரியா வராதுமா. ஏன் சரியா வராது? தம்பி நமக்கு செஞ்ச உதவிக்கு 3 வேளையும் சாப்பாடு செஞ்சு கொடுத்தாலும் தப்பே இல்ல மயிலு. அம்மா, நீ எதுவும் பேசாத மயிலு. நான் தம்பிக்காக தான் இந்த மீன் குழம்பையே வச்சேன். இப்ப நீ இதை எடுத்துட்டு போய் தம்பி கிட்ட கொடுக்கறியா, இல்ல நானே எடுத்துட்டு போய் கொடுக்கவா? சரி, நான் போறேன். மா, என்ன சொல்லுங்க? மயிலு, வா மயிலு. ஊர்ல இருந்து எப்போ வந்த? இப்பதான். மயிலு, 4 நாளா போன்ல கூட சரியா பேச முடியல. எப்படி இருக்க மயிலு? ஊர்ல இருந்த வரைக்கும் எந்த தொல்லையும் இல்லாம நிம்மதியா தான் இருந்த. இங்கேயும் உன் நிம்மதிக்கு எந்த குறையும் வராது மயிலு. உன்னை எந்த வகையிலயும் நான் தொந்தரவு பண்ணவே மாட்டேன். நீங்க என் முன்னாடி நடமாடிட்டு இருக்கதே எனக்கு சங்கடம் தான் சார். ஊருக்கு போறப்ப நான் சொல்லிட்டு போனதை நீங்க செஞ்சிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். மயிலு, சாரி மயிலு. அதை மட்டும் நீ என்கிட்ட எதிர்பார்க்காத. நான் இந்த குடும்பத்துக்கு தேவையோ இல்லையோ, எனக்கு இந்த குடும்பம் வேணும். இங்க இருக்கிற மனுஷங்களோட அன்பு வேணும். எந்த நிலைமையிலயும் அவங்கள என்னால இழக்கவே முடியாது. உங்க விஷயத்துல அம்மாவும் அக்காவும் கூட இதையே தான் சொல்றாங்க. அந்த அளவுக்கு நல்லவர் மாதிரி நடிச்சு எல்லாரையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டீங்கல்ல. நடிப்பா இருந்தாலும் உங்களால ஒரு நல்லது நடந்திருக்கு. அம்மாவுக்கு உடம்பு முடியாம போனப்ப நீங்க தான் கூட இருந்து பாத்துக்கிட்டதா அக்கா சொல்லுச்சு. ரொம்ப தேங்க்ஸ். அது என்னோட கடமை மயிலு. உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, அத நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன். இப்பதான் நான் வந்துட்டேன்ல, இனிமே உங்க உதவி எங்களுக்கு தேவைப்படாது. அத சூழ்நிலை தான் மயிலு முடிவு பண்ணணும், நீயோ நானோ இல்ல. மயிலு, அதை விடு. நான் இப்பதான் மயிலு நியூஸ் பார்த்தேன். ஒரு பெரிய ஆபரேஷன்ல நீ ஒரு பார்ட்டா இருந்திருக்க. செயின் ஸ்நாச்சிங், உமன் டிராபிகிங், ட்ரக் டீலிங்னு சொல்லிட்டு இப்ப நீ இன்வால்வ் ஆயிருக்கிற கேஸ் எல்லாமே முக்கியமான கேஸ் மயிலு. உன் ப்ரொஃபஷன்ல நீ சரியான ட்ராக்ல தான் போயிட்டு இருக்க. உன்னை நினைச்சாலே ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு மயிலு.
இந்தாங்க என்ன இது? மீன் குழம்பு. வீட்ல செஞ்ச மீன் குழம்பு குடுக்கற அளவுக்கு என் மேல அன்பு இன்னும் மிச்சம் இருக்குல்ல? எனக்கு இது போதும் மயில. இத நானா எடுத்துட்டு வரல, அம்மா தான் கொடுத்து விட்டாங்க. சரி, ஆன்ட்டி கொடுத்தாலும் நீ முடியாதுன்னு சொல்லாம எனக்கா இவ்வளவு தூரம் கொண்டு வந்து கொடுத்துருக்கல்ல, அதுவே எனக்கு பெரிய விஷயம் தான் மயிலு. ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்க. நீங்கன்னு இல்ல, மாடியில வேற யாரு குடியிருந்தாலும் நாங்க இததான் செஞ்சிருப்போம். நீங்க மாடியில குடியிருக்கிறீங்க, நாங்க கீழே குடியிருக்கிறோம். உங்களுக்கும் எங்களுக்குமான உறவு அவ்வளவுதான். இதுக்கு மேல நமக்குள்ள வேற எதுவுமே இல்ல. எதுவுமே இல்லன்னு சொல்லிட்டு ஏன் இந்த தாலியை மட்டும் இவ இன்னும் கலட்டாம இருக்கிறான்னு நீங்க யோசிக்கலாம். எல்லாம் உங்க அம்மாவுக்காக தான். நடந்ததெல்லாம் சகிச்சுக்கிட்டு நான் இவ்ளோ பொறுமையா இருக்கிறதுக்கு காரணமே அவங்க மட்டும்தான். உங்களுக்கு கல்யாணம் பண்ணி பாக்குறதுதான் உங்க அம்மாவோட கடைசி ஆசை. அத பார்த்த சந்தோஷத்தோட தான் அவங்க ஆபரேஷன் பண்ணிக்கவே போனாங்க. புள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்ச மன நிறைவோட தான் அவங்க உசிரையே விட்டாங்க. நான் தாலிய கழட்டி எரிஞ்சிட்டா அவங்க ஆன்மா என்ன மன்னிக்காது. அவங்க கடைசி சந்தோஷத்தை பொய்யாக்க நானும் விரும்பல. அதனாலதான் நான் இன்னும் இத கழட்டாம வச்சிருக்கேனே தவிர எனக்குள்ள வேற எந்த ஃபீலிங்ஸும் இல்ல. நான் திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கும் எனக்கும் நடுவுல வேற எதுவுமே கிடையாது. இப்போன்னு இல்ல, என்னைக்குமே இதுதான் என்னோட முடிவு. நீங்க பண்ண காரியம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க இங்க இருக்கவே முடியாது. உண்மை வெளியே வந்துட்டா எவ்வளவு பெரிய பிரச்சனை வெடிக்கும்னு உங்களுக்கும் நல்லாவே தெரியும். உங்க எல்லைய புரிஞ்சுகிட்டு நீங்க விலகி நிக்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. அம்மா இத கொடுத்துட்டு வர சொன்னாங்க, இத புடிங்க. எப்படி இருக்க வெற்றி? நல்லா இருக்குங்கக்கா. நீங்க எப்போ வந்தீங்க? நான் இப்பதான் வந்தேன். அம்மா மீன் குழம்பு கொடுத்திருக்காங்க, நீயும் சாப்பிடு. நான் வரேன். அக்கா, பிரச்சனை வெடிக்கிற அளவுக்கு ஜீவா என்ன செஞ்சான்? இவையே இப்படியெல்லாம் பேசிட்டு போறா. இவளுக்கும் அவனுக்கும் நடுவில் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சாதான் இவனை இங்க இருந்து விரட்ட முடியும். முடிஞ்சதும் வரேன், கண்டிப்பா வரேன். நான் அப்புறம் பேசுறேன், வை. என்னையா சார், எஸ்பி ஆபீஸ்ல இருந்து மெயில் அனுப்பியிருக்காங்க. என்ன மேட்ரு சார்? சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் யாராவது திருச்சிக்கு வராங்களா? பந்தோபஸ்து போகணுமா? அதெல்லாம் இல்லையா. உனக்கு அந்த விஜயாவை பத்தி தெரியுமா? யார் சார் அந்த விஜயா? 1ஆம் நம்பர் கிரிமினல்யா. போலீஸ்கே தண்ணி காட்டுற அளவுக்கு பெரிய தில்லாலங்கடி திருடியா. பொதுவாக அந்த மாதிரி ஃப்ராடுங்களுக்கெல்லாம் புத்தி கொஞ்சம் அதிகம்னு சொல்லுவாங்க. இந்த விஜயாவுக்கும் புத்தி கத்தி மாதிரி அவ்வளவு ஷார்ப்பியா. என்ன சார் பில்டப் எல்லாம் பயங்கரமா இருக்கு. விட்டா அவளுக்கு ரசிகர் மன்றமே ஆரம்பிச்சிருக்க போல இருக்கு. அவ படத்தை நான் ஓட்டுறதுனால எனக்கு என்னையா புண்ணியம்? நான் நெஜத்தை தான் ஏன் சொல்றேன். ஊர் ஊரா போய் நகை கடையில திருடுறதுல அவ பெரிய எக்ஸ்பர்ட்டியா. இது வரைக்கும் அவன் மேல 12 மாவட்டத்துல 25 கேஸுக்கு மேல ஃபைல் ஆயிருக்கியா. இவ்வளவு பெரிய திருடின்னு சொல்றீங்க, ஏன் சார் இன்னும் அவளை உள்ள முடிச்சு போடாம இருக்காங்க? கண்ணில் மாட்டினா தானே பிடிக்க முடியும். கேஸ் ஃபைலான எல்லா ஸ்டேஷன்லயும் அவளை வலை வீசி தேடிட்டு இருக்காங்கய்யா. ஆனா அவளை பத்தி ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கலையே. அவளை ஏன்யா அந்த விஜயா யாரு எப்படி இருப்பான்னு கூட தெரியாதியா. என்ன சார் சொல்றீங்க? அவளை யாருமே பார்த்தது இல்லையா? ஏதாவது ஒரு ஸ்டேஷன்லயாவது அவளோட போட்டோ மாட்டி இருக்கணும்ல. அவ மாறு வேஷத்துல அலைஞ்சா எப்படியா மாட்டுவா? சில கடைகள்ல சிசிடிவி கேமராவை கட் பண்ணிட்டு திருடி இருக்காயா. அவளை பார்த்தவங்கள வச்சு அடையாளம் சொல்ல சொல்லி வரைஞ்சு கூட பார்த்துட்டாங்க, அதுவும் சரியா வரல.
ஒருத்தி இப்படிதான் இருப்பான்னு தெரியாம எப்படியா கண்டுபிடிக்கிறது? அதான் எல்லா ஸ்டேஷன்லயும் தலைய பிச்சிட்டு உட்காந்துருக்காங்கய்யா. சார், ஒரு நகை கடையில தின்னாலே நமக்கு எல்லா தகவலும் வந்துருமே. எல்லா கடையும் வாட்ச் பண்ணி எப்படியாவது புடிச்சிருக்கலாமா அவளை? உனக்கு தோன்ற யோசனை பெரிய ஆபீசர்களுக்கு தோணாதா? ஒரு மாவட்டத்துல 100க்கு மேல நகை கடை இருக்கியா, அவளை எங்கன்னு போய் தேடுறது? ஒரு திருடிய பிடிக்கிறதுக்கு எத்தனை போலீஸையும் அனுப்ப முடியும்? நாம தெற்கு பக்கமா தேடுறப்ப அவ வடக்கு பக்கமா போயிடுறா, நாம வடக்கு பக்கமா போய் தேடுறப்ப அவ மேற்கு பக்கமா போயிடுறா. அவளை எல்லா பக்கமும் தேடுறதுக்குள்ள அவ ஊரை விட்டு எஸ்கேப் ஆயிடுவா. இப்படி ஊர் ஊரா தப்பிச்சு போய் தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டே மண்டை காய வச்சிட்டு இருக்கா. நம்மளையும் அதே மாதிரி அலைய விடணும்ல. அதான் அவ திருட்டு பார்வை இப்ப திருச்சி மேல வந்து விழுந்திருக்கு. அவ இந்த ஊர்ல தான் சுத்திட்டு இருக்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. உடனே எல்லா நகை கடையிலையும் அலர்ட் பண்ணுங்க, ஒரு டீமை போட்டு கண்காணிங்கன்னு எஸ்பி ஆபீஸ்ல இருந்து நமக்கு மெயில் அனுப்பியிருக்காங்க. நாம சுதாரிச்சு ஆக்ஷன் எடுக்கிறதுக்குள்ள அவ 2-3 கடையை காலி பண்ணிடுவா. இப்ப எந்த நகை கடையை டார்கெட் பண்ணிருக்காளோ? வணக்கம் மேடம். வணக்கம். நெக்லஸ் பாருங்க மேடம். இதை போட்டு பாருங்க மேடம், உங்களுக்கு பொருத்தமா இருக்கும். மேடம், இந்த நெக்லஸ் உங்களுக்காகவே செஞ்ச மாதிரி இருக்கு மேடம். வர எல்லார்கிட்டயுமே இதே டயலாக் தான் சொல்லுவீங்க போல. நார்மலா சொல்றதுதான் மேடம், ஆனா நிஜமாவே உங்களுக்கு ரிச்சாவும் ராயலாவும் இருக்கு மேடம். இதோட ஒரு கம்மல் சட்டும் இருக்கு. ஒன்னா சேர்த்து போட்டீங்கன்னா ஹீரோயின் லுக் வந்துடும் மேடம். வேண்டாம் சார். பை தி வே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட். ஆனா நான் நெக்லஸ் வாங்குற ஐடியாலே வரல. 10-15 டைமண்ட் நெக்லஸ் ஏற்கனவே வீட்ல தூங்கிட்டு இருக்கு. இதையும் வாங்கி நான் என்ன எக்ஸிபிஷனா வைக்க போறேன்? என்கிட்ட வளையல் தான் சரியா இல்ல. கோல்டன் பேங்கிள்ஸ் நல்ல டிசைன்ல காட்டுறீங்களா? வாங்க மேடம். டிசைனை பாருங்க மேடம். வளையல் டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க ஏன் இதை எனக்கு காட்டவே இல்ல? பெரிய ஆளுங்க வந்தாதான் இதெல்லாம் வெளியே எடுப்பீங்களா? எங்களை மாதிரி சாதாரண ஆளுங்க வந்தா காட்ட மாட்டீங்களா? அப்படிலாம் இல்ல மேடம், தெரியாம மிஸ் ஆயிருக்கும். அந்த டிசைன் நல்லா இருக்குல்ல? நான் இதை எடுத்துக்கிறேன் சார். என்ன சார் இது அநியாயமா இருக்கு? நான் ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சிட்டேன். இவங்க எப்படி இதை எடுக்கலாம்? ஹலோ, ஏன் மேல தப்புங்கிற மாதிரியே பேசுறீங்க? இந்த ட்ரேவை ஏன் முன்னாடி தான் வச்சாரு. உங்க ட்ரேவை விட்டுட்டு நீங்க தான் அத்துமீறி ஏன் ட்ரேல இருந்து எடுத்தீங்க? உங்க முன்னாடி வச்சா இது உங்களுக்கு சொந்தமாயிடுமா? இந்த கடையில இருக்கிற நகைங்கெல்லாம் யார் வேணாலும் பார்க்கலாம், யார் வேணாலும் வாங்கலாம். உங்க முன்னாடி வச்சா நீங்க மட்டும் தான் பார்க்கணும்னு இல்ல. அதுவும் இல்லாம நீங்க இந்த டிசைனை கண்டுக்கவே இல்ல. வேற எதையோ பார்த்துட்டு இருந்தீங்க. இப்ப நான் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா வேணும்னே எடுத்து பாக்குறீங்க. நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. ஏன் ட்ரேல இருக்கிறதுனால அப்புறமா எடுத்து வச்சுக்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள நீங்க அவசரப்பட்டுட்டீங்க. நீங்க இப்படி இன்டீசென்ட்டா நடந்துப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இதை முன்னாடி எடுத்து தனியா வச்சிருப்பேன். ஹலோ, வார்த்தையை அளந்து பேசுங்க.
நான் ஒன்னும் அநாகரிகமா நடந்துக்கல, நீங்க தான் அநாகரிகமா நடந்துக்கிறீங்க. ஹலோ, மரியாதையா பேசுங்க, இல்லனா நல்லா இருக்காது. மேடம் மேடம் ஏன் சண்டை போடுறீங்க? இதே டிசைன்ல இன்னொரு செட் இருக்குன்னு நினைக்கிறேன் மேடம். நீங்க உட்காருங்க, நான் தேடி பார்க்குறேன். அந்த டிசைன் காட்டுங்க சார். ஓகே மேடம். சார் இது உள்ளே போல சார், வேற டிசைன் காமிங்க சார். காட்டுறேன் மேடம். இத பாருங்க மேம். சார் இந்த டிசைன் நல்லா இல்ல சார், வேற ஏதாவது காமிங்க சார். மேடம் அதே டிசைன்ல அதே சைஸ்ல வளையல் இருக்கு பாருங்க மேடம். எனக்கு இந்த வளையல் வேண்டாம் சார். நான் ஒரு டிசைனை செலக்ட் பண்ணா அது என்கிட்ட மட்டும்தான் இருக்கணும். அப்பதான் நான் ஸ்பெஷலா தெரிவேன். என்கிட்ட இருக்கிறதே இன்னொருத்தகிட்டயும் இருக்குன்னா எனக்கும் அவளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாம போயிடும். எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு பி யூனிக். மேடம் மேடம் நீங்க கேட்குற மாதிரி ஸ்பெஷல் டிசைன் நிறைய இருக்கு, நான் எடுத்து காட்டுறேன் மேடம். ப்ளீஸ் உட்காருங்க மேடம். சாரி சார், எனக்கு மூட் அப்செட் ஆயிடுச்சு. எதையும் செலக்ட் பண்ற நிலைமையில நான் இப்ப இல்ல. இன்னொரு நாள் வரேன். தேங்க்ஸ். அப்புறம் எடுத்த வலையில அங்கேயே வச்சுட்டேன், செக் பண்ணிக்கோங்க. இவங்க மட்டும் தான் ஸ்பெஷலா போடுவாங்களா? நாங்களும் அப்படிதான் போடுவோம். எனக்கும் இந்த டிசைன் வேண்டாம் சார், வேற ஏதாவது காட்டுங்க. என்னாச்சு மகா? வெற்றி தான்க்கா, வலையில அடிச்சிட்டு வந்துட்டேன். சூப்பர் ரீ. அது எப்படி ஒரு தடவை கூட மிஸ் ஆகாம கரெக்டா காரியத்தை முடிச்சிடுற? அதெல்லாம் பிசினஸ் சீக்ரெட்க்கா. அதெல்லாம் தெரிஞ்சா நீ என்ன நம்பி இருக்க போற? தனியா ஒரு கடையை போட்டுற மாட்டியா? உன் அளவுக்குலாம் எனக்கு தைரியம் இல்லடி. அது எப்போ நீ தலையாவே இரு, நான் வாளாவே இருந்துக்கிறேன். சரி, என்னோட ஷேரை கொடு, நான் கிளம்புறேன். மகா பின்னாடி வராம நீ ஏடி லேட்டா வர? இவ்வளவு உடனே கிளம்பிட்டா கடைக்காரங்களுக்கு சந்தேகம் வந்துரும்க்கா. ஏதோ தப்பா இருக்கேன்னு உஷாராயிடுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்பினாதான் யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. இந்த பாடத்தெல்லாம் யார்கிட்டடி கத்துக்கிட்ட? எனக்கு யாரும் குருலாம் இல்லக்கா. சூழ்நிலையால இந்த பிசினஸ்க்கு வரவங்க தான் யார்கிட்டயாவது கத்துக்கிட்டு வருவாங்க. ஆனா எனக்கு நான் தான் குரு. செல்ஃப் மேட் பிசினஸ்மேன் மாதிரி நானும் செல்ஃப் மேட் கிரிமினல். சுயம்புன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி. தமிழும் இங்கிலீஷும் மாறி மாறி அடிச்சு விடுறியே, நீ என்னடி படிச்சிருக்க? படிப்பா, மழை வெயில் கூட நல்லா பள்ளிக்கூடம் பக்கம் போனதில்ல. அப்புறம் எப்படி இவ்ளோ ஸ்டைலா இங்கிலீஷ் பேசுற? எல்லாம் நம்ம பிசினஸ்க்காக அப்படியே கத்துக்கிட்டு தாண்டி. இங்கிலீஷ்ல பேசுறவன் தப்பு பண்ண மாட்டான்னு நிறைய பேரு முட்டாள்தனமா நம்பிட்டு இருக்காங்க. அந்த முட்டாள்தனம் தான் நம்மளோட மூலதனம். உள்ள நுழைஞ்சதுமே ரெண்டு வார்த்தை டஸ்ஸ புஸ்ன்னு இங்கிலீஷ்ல பேசினா போதும், பெரிய இடம் போலன்னு நம்மள சந்தேகமே பட மாட்டாங்க. நம்மளும் ஈஸியா வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். உன் மூளை வேற லெவல் டி. ஆனா பிசினஸ் பிசினஸ்னு சொல்றதுதான் இடிக்குது. நம்ம செய்யறது திருட்டு வேலை தானே. அக்கா, நம்ம தொழிலை நாமளே கேவலப்படுத்த கூடாது.
செய்யும் தொழிலே தெய்வம்னு கேள்விப்பட்டது இல்லையா? பிசினஸ் பண்ற எல்லாருமே ஏதோ ஒரு வகையில திருட்டுத்தனம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. திருட்டு தொழில் பண்ற நாமளும் பிசினஸ் பண்றோம்னு சொல்லிக்கிறதுல தப்பே இல்ல. ஃப்ரீயா விடுங்க. உனக்கு 15, அக்காவுக்கு 25.